வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான கம்பு வச்சு உங்களுக்கு நான் தோசை செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கழுவிட்டு 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா மேலாப்ப தூசியாக இருக்கும், அதை நல்லா கழுவிக்கிடலாம். இப்போ நல்லா ஊறட்டும். வேற ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். 1 கப் அளவுக்கு நம்ம கம்பு எடுத்துருக்கோம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிடலாம். பச்சரிசி சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். 2 to 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா ஊறிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். இப்போ கம்பை சேர்த்துக்கிடலாம். கம்பு சேர்த்துட்டு தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம புளிக்க வைக்க போகிறோம், அதனால் ஒரு பெரிய பவுலாக மாற்றிக்கிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறிருக்கு, அதையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதே பவுல்லே மாற்றிக்கிடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டியிருக்கும், அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கழுவிட்டு இதுவே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ உளுந்தம்பருப்பு அந்த கம்பு மாவு நல்லா சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இப்போ கலக்கி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு இப்போ 8 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சோம்னா நல்லா புளிச்சிரும். இப்போ புளிச்ச பிறகு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புளிக்காமல் ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி தோசையாக நம்ம ஊற்றிக்கிடலாம். தோசை ஊற்றுறதுக்கும் நல்லா கரெக்டாக வரும். மேலாப்ப கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வேகட்டும். நம்ம எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க மாவு இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மேலாப்ப கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் மிளகாய் சட்னி எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக மாதிரி அப்ளை பண்ணிக்கிடலாம். நீங்கள் இந்த மெத்தட்லேயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தோசை வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த தோசையை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சட்னி எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி கார சட்னியோடு வச்சு கூட சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.